ஹார்ட்டுமே கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் மக்களே. ஓகேங்களா, அதுவும் ஒரு மசில் தானே. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். நல்ல பேருங்க. இது வரைக்கும் வந்துச்சு, இங்கே வர மாட்டேங்குது. ஏதோ டண்டனாகான்னு வரும். கீழே வந்து பின் பண்ணுறேன், கரெக்டாக தெரியல, மன்னிச்சுங்க. ஓகேங்களா, இந்த பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளட் ட்ராவல் ஆகிற அந்த ஒரு வெசலில் வந்து பிளாக் இருக்குது அப்படின்னா, அடைப்பு இருக்குது அப்படின்னா வந்து பிளட்டு ப்ராப்பராக சீராக வந்து போகாததுனால உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி நின்றுடும். என்னோடய ஒர்க் அவுட்டே வந்து ஜோன்ஸை வந்து நான் வந்து பிரிச்சுருவேன், ஹார்ட் ரேட் பேஸ்ட் ஜோன்ஸாக. திரும்ப அதான் சொல்கிறேன், ஹார்ட்டை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணுமே தவிர அப்யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம் மக்களே. போன வீடியோவில் வந்து இந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை பற்றின ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக ஹார்ட்டை பற்றி மக்களே. சரிங்களா, ஸோ இப்போது ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நமக்கு வந்து தெரியும், கரெக்டுங்களா. ஸோ என்ன அப்படின்னா வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணுறது. எல்லா ஆர்கனுக்கும் வந்து ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் வந்து பிளட் வழியாக தான் நமக்கு வந்து போகுது. அந்த பிளட்டை வந்து எல்லா ஆர்கன்ஸுக்கும் புஷ் பண்ணுறது, புல் பண்ணுறது தான் வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், கரெக்டுங்களா. ஸோ இப்போ இந்த ஹார்ட்டில் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஹார்ட் இஷ்யூஸ்னால் வந்து 2 மேஜர் இஷ்யூஸ் தான் வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்று வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட் அட்டாக்னு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து, இந்த போன வீடியோலேயே சில இப்போ கொலஸ்ட்ரால்லாம் வந்து அதிகமாக இருக்குங்கிற மாதிரி. ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, இல்லை வந்து இந்த மாதிரி பிளேக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளட் ட்ராவல் ஆகிற அந்த ஒரு வெசலில் வந்து பிளாக் இருக்குது அப்படின்னா, அடைப்பு இருக்குது அப்படின்னா வந்து பிளட்டு ப்ராப்பராக சீராக வந்து போகாததுனால உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி நின்றுடும். ஹார்ட்டுக்கு போகிற ஹார்ட்டே ஒரு மசில் தானே. ஸோ அந்த மசில் ஆக்டிவாக இருக்குது, தேவையான பிளட்டே வந்து போகலை அப்படின்னா ஹார்ட்டு வந்து செயல் பண்ணுறது நின்றுடும். அப்படிங்கிறது வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து தெரியும். அதுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணுறது, இல்லை உள்ள ஸ்டண்ட் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்தை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டாங்கன்னா பிளட் வந்து ஃப்ளோ ஆயிருங்கிறது வந்து நமக்கு வந்து பொதுவாக தெரியும். இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் சில பேர்த்துக்கு வந்து ஆக்சுவலாக வந்து சில பேர்த்துக்கு தான் வந்து பொதுவான மக்களில் ஹார்ட் அட்டாக்குக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். சொல்லப்போனால் எனக்குமே வந்து அப்படி தான், கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வைங்களேன். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது என்னென்னா, இந்த ஹார்ட் பம்ப் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து தேவை, கரெக்டுங்களா. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து வராமல் அது செயல்பாடு நின்று போயிடுச்சு, ஹார்ட் வந்து பம்ப் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுதான் கார்டியாக் அரெஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டுமே இந்த 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது 2 தான் வந்து பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது மக்களே. இப்போது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், செடென்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோம், இல்லை நிறையா அதர் விஷயங்கள் இருக்குதுன்னு வைங்களேன். பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது, உங்கள் ஜெனட்டிக்கலாகவே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது, உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லை இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் டீட்டெயில்டாக வந்து அடுத்த பாட்டில் வந்து பார்ப்போம். ஸோ பொதுவாக ஹார்ட்டை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, ஒர்க் அவுட் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் வந்து பண்ணிங்கன்னா வந்து ஹார்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் கார்டியாக் பேஸ்ட் ஒர்க் அவுட் வந்து நல்லா பண்ணிங்க அப்படின்னா வந்து ஹார்ட்டோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து எக்ஸசிவாக பண்ணால் இந்த ஹார்ட்டுக்கே வந்து டேஞ்சர் ஆகிருங்கிறது தான் இதை வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ எக்ஸசிவ்னா என்ன அப்படின்னா வந்து ஹார்ட் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிற அளவுக்கு பண்ணுறது மக்களே. அந்த ஸ்ட்ரெயின் ஆகுறதுங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டில் இருக்கிற வரைக்கும் வந்து ஓகேங்க. ஆனால் அந்த லிமிட்டை தாண்டுறப்ப தான் பிரச்சனையாகுது, சரிங்களா. ஸோ இப்போது இதில் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹார்ட்டில் வந்து பேசிக்காக வந்து 4 சேம்பர் இருக்குது, ஓகேங்களா. ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்கிறது வந்து டாப்பில் இருக்கிற 2 சேம்பர், வென்ட்ரிக்கல்ஸுங்கிறது வந்து பாட்டமில் இருக்கிற 2 சேம்பர், ஓகேங்களா. ஸோ இதில் ரொம்ப டீட்டெயிலாக போகல, நான் வந்து சிம்பிளாக எந்தளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நான் போன வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், கரெக்டுங்களா. இந்த மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து இறந்து போகிறாங்க, டெஸ்பைட் அவங்க வந்து பயங்கரமாக கார்டியாக் ரிலேட்டட் ஒர்க் அவுட் பண்ணியும் அவங்களுக்கு வந்து ஏன் வந்து ஹார்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த மாதிரியான கார்டியாக் அரெஸ்ட் வருது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட ஏரோபிக் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏரோபிக் கெப்பாசிட்டி அப்படின்னா வந்து என்னென்னா ஆக்சிஜன் ரிட்டன்ஷன் உங்கள் பாடியில், ஓகேங்களா. ஸோ இப்போது நமக்கு தெரியும், நீங்கள் நல்லா மூச்சு விடணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு லங்ஸ் வந்து
லங்ஸில் வந்து நல்லா ஏர் இருக்கணும். கரெக்டாங்களா? இந்த கார்டியோ ஒர்க் அவுட் வந்து பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இந்த லங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து செடன்ட்ரியாக இருக்கிறவங்க வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு ஃப்ளோர் ஏறினாலே தஸ்ஸு புஸ்ஸுன்னு வந்து மூச்சு வாங்குவாங்க. அந்த அதர் ஹேண்ட் நல்லா கார்டியக் ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணுறாங்க, கார்டியக் ஃபிட்னஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ளோர் ஏறினாலுமே பெருசாக மூச்சு வாங்க மாட்டாங்க. ஏன்னா லங் கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது லங்கு வந்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அது என்ன பண்ணுன்னா அதிகமான அளவுக்கு ஆக்சிஜன் ஹோல்ட் பண்ணுதுங்கிறப்ப ஹார்ட்டும் அதுக்கு வந்து ஈடு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஹார்ட்டோட அந்த வால்யூம் இருக்கு இல்லையா, பிளட் ஹோல்டிங் வால்யூமும் அதிகமாகணும். அண்ட் அது வந்து பிளட்டில் ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணுறப்ப எடுத்துக்கிறதுக்கு அந்த லங்ஸுக்கு புஷ் பண்ணுறதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டும் அதிகமாக இருக்குங்கிறதுனால என்ன ஆகும்னா ஹார்ட்டுமே கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் மக்களே. ஓகேங்களா? அதுவும் ஒரு மசில் தானே. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுவும் எஸ்பெஷலி வந்து இந்த ரைட் வென்ட்ரிகல்ஸ்ங்கிறதுலாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால தான் இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இது அது மட்டும் கிடையாது. இப்போ லிவரோட ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளட்டை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன் வந்து பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ லிவர் பிரச்சனை வந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஹார்ட்டில் வந்து இம்பேக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக போனால் ரொம்ப மெடிக்கலாக போயிடும். அண்டு நானும் கொஞ்சம் நிறையா கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக போல் இதோட நிப்பாட்டிக்கிறேன். சரிங்களா? ஸோ அல்டிமேட்லி என்ன ஆகும்னா உங்கள் ஹார்ட்டை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் ஓவர் ட்ரெயின் பண்ணி அதை வந்து அப்யூசிவ் வந்து ஆக்கிடக்கூடாதுங்கிறது தான் கோர் க்ரக்ஸ். சரிங்களா? சரி, இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏன் அப்படி ஆயிருக்கலாம்ங்கிறதான் இதுதான் எக்ஸாக்டாக ஆச்சுன்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? ஒரு விஷயம் என்னென்னா இந்த வென்ட்ரிக்கிள்ஸ்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த வென்ட்ரிக்கிள்ஸில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இருக்குது. அதை செப்பரேட் பண்ணுற வால்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த வால்ஸை வந்து என்ன ஆகும்னா ஃபைப்ரஸ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கார் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் வந்து இருக்காது. அது வந்து ஒரு நார்மல் டிஷ்யூ மாதிரி பிஹேவ் பண்ணாது. நார்மல் டிஷ்யூவில் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் வந்து இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ஹார்ட் செயல்படுறதுக்கான அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் பல்சஸ்லாம் சீம்லெஸ்ஸாக போயிட்டுருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃபைப்ரஸாக இருக்கிற ஸ்கார் டிஷ்யூஸ் வந்து கண்டக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா 100% கண்டக்ட் ஆகாது, இல்லை பார்ஷியலாக இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அர்த்மியான்னு சொல்லுவாங்க, அதாவது இர்ரெகுலர் ஹார்ட் பீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இது வந்து கோர் ரீசன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து காரணமாக இருக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ திரும்ப தான் சொல்கிறேன், ஹார்ட்டை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணுமே தவிர அப்யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் பேஸ்டு ஒர்க் அவுட்ஸ் மக்களே. இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இங்கே வந்து நான் வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட் ரேட் வந்து இங்கே காட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 99 BPM வந்து காட்டும். ஆஹா, மழை வர மாதிரி இருக்குது. சரி, சீக்கிரம் மைண்டப் பண்ணுவோம். ஸோ ஹார்ட் ரேட் பேஸ்டு ஒர்க் அவுட்ஸ் மக்களே. சரிங்களா? ஸோ ஹார்ட் ரேட் பேஸ்டு ஒர்க் அவுட்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் அவுட் வந்து பண்ணுறேன், ஒரு 1 hour பண்ணுறேன், இல்லை 1.5 hours பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஒர்க் அவுட்டே வந்து ஜோன்ஸை வந்து நான் வந்து பிரிச்சுருவேன், ஹார்ட் ரேட் பேஸ்ட் ஜோன்ஸாக. அதாவது எப்படின்னா மக்களே, உங்கள் ஹார்ட்டோட பம்பிங் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்டோட பம்பிங்கை வந்து நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா பீட்ஸ் பெர் மினிட். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை பீட் பண்ணுது அப்படிங்கிறதான் வந்து அந்த பிபிஎம்னு சொல்கிற ஹார்ட் ரேட். ஓகேங்களா? ஸோ அதை மானிட்டர் பண்ணி அண்டு நம்ம ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் ஹார்ட் ரேட் பேஸ்டு ஒர்க் அவுட். சரி, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போது ஹார்ட் ரேட்ஸை வந்து ஜோன்ஸாக வந்து பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்போ Zone 1, Zone 2, Zone 3, Zone 4, Zone 5 அப்படின்னு 5 மேஜர் கேட்டகரிஸாக வந்து ஹார்ட் ரேட்ஸ் வந்து ஜோன் வந்து பிரிப்போம். ஓகேங்களா? இதில் வந்து 50 to 60% ஆஃப் யுவர் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், Zone 1 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 60 to 70 வந்து Zone 2, 70 to 80 Zone 3, 80 to 90 Zone 4 அண்ட் 90க்கு மேலே அப் டு 100 வந்து Zone 5. ஸோ இதில் எலிட் அத்லீட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஜோன் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படின்னா வந்து டாப் Zone 3 அண்ட் பாட்டம் Zone 4க்கு நடுவில் ஒரு ஜோன், அதே மாதிரி டாப் Zone 4 பாட்டம் Zone 5க்கு நடுவில் வந்து ஒரு ஜோன்ஸ், அந்த மாதிரி ரொம்ப ட்வீக் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இந்த பேசிக் 5 ஜோன்ஸ்லேயே வந்து ஸ்டிக் ஆன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த 5 ஜோன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஜோன் சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு வார்ம் அப் ஆர் கூல் டவுன் ஜோன்னு வச்சுக்கலான்னு வைங்களேன். ஸோ ஜஸ்ட் உங்கள் பாடியை வார்ம் அப் பண்ணுறக்காகவும் கூல் டவுன் பண்ணுறக்காகவும் உங்களுக்கு பெருசாக எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. நீங்கள் நார்மலாக பேசலாம், கேஷுவலாக வந்து நடக்கலாம், ஓடலாம், இல்லை வாட் எவர் இட் மேபி, ஓடலாம், இல்லை ஓட ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து ரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து Zone 1. ஓகேங்களா? இப்போது அடுத்து முக்கியமான ஒரு ஜோனுக்கு வரோம், அதான் வந்து Zone 2. ஏன் இது முக்கியமான ஜோன்னா, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஜோன். நான் வந்து மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து Zone 2 தான். அண்ட் இட் இஸ் ப்ரூவன் ஆல்சோ. Zone 2ல் நீங்கள் அதிகமாக பண்ணுறப்ப
உங்களுக்கு வந்து பெட்டராக கண்டிஷன் ஆவீங்க இன்ஜுரி ஆகிறத தவிர. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். இந்த ஜோன் 2ங்கிறது தான் வந்து ஃபேட் பர்னிங் ஜோன் வந்து மக்களே. அதாவது உங்கள் ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் சரி, உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுது இல்லையா, அதுக்கு மசில் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ப்ராசஸ்குள்ளே வந்து போகும். ஓகேங்களா? அது என்னென்னா குளுக்கோஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது ஏடிபி ஏடிபின்லாம் வந்து சொல்லுவோம். இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம எனர்ஜின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஏடிபின்லாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல. ஸோ இப்போ எனர்ஜி வந்து மசில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளைகோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் போகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்படி போகிறப்ப வந்து அதுக்கு ஃபியூவல் வந்து என்னவாக இருக்கும்னா நம்ம ஃபேட்டை தான், நம்ம கொழுப்பு இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பை தான் வந்து ஃபியூவலாக எடுத்து எனர்ஜியை வந்து டெலிவர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அதிகமாக நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன் 2ல், அதாவது 60 to 70% ஆஃப் யுவர் ஹார்ட் ரேட்டில் வந்து இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு இது வந்து பெர்ஃபார்ம் ஆகும். இதுதான் சேஃபஸ்ட்டு ஒரு ஜோன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஜோன் 3, அதாவது 50, 60, 70 to 80%. 70 to 80% ஆஃப் தி இதை வந்து ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு கார்டியோ ஜோன் சொல்லுவாங்க, இல்லை என்டியூரன்ஸ் ஜோனுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா ஜோன்ஸ் வந்து வச்சுக்குவாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேட் தான் ஃபியூவலாக இருக்கும். அண்டு ஆக்சிஜன் வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு பிளென்ட்டியாக இருக்காது. ஏன்னா இதில் கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் மூச்சு வந்து உங்களுக்கு வாங்கும். இப்போ எப்படின்னா உங்களால் வந்து ஜோன் 3ல் பேச முடியும், ஆனால் கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பேச முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு வந்து என்டியூரன்ஸ் ஜோன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஜோன் 3. இதுக்கு அடுத்து வந்து வர்றது தான் ஜோன் 4 மக்களே. அது வந்து த்ரெஷோல்டு, லாக்டேட் த்ரெஷோல்டு, இந்த மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜோனில் உங்கள் பாடியில் வந்து இருக்கிற ஆக்சிஜன் லெவல்ஸ் இருக்கும் இல்லையா, ஐ மீன் இந்த பிளட்டில் வந்து ஆக்சிஜன் மிஸ் ஆகிற அந்த ஒரு டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அனரோபிக் ஜோனுக்கு வந்து போகும். ஓகேங்களா? ஏரோபிக்னா வந்து ஆக்சிஜன் இருக்கிற இடம், அனரோபிக்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற இடம் இல்லை இல்லாத இடங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஒரு கைண்ட் ஆஃப் 100% அனரோபிக்னு சொல்ல முடியாது, இந்த ஏரோபிக் டு அனரோபிக் டிரான்சிஷனில் வந்து இருக்கும் இந்த ஜோன் 4ல். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா கம்மியான அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து இருக்கும். ஸோ இப்போ மசில் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து முக்கியம். இப்போ ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த லாக்டோசிஸ் ப்ராசஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகோசிஸ் ப்ராசஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா இன்னொரு பை ப்ராடக்ட் வந்து தரும். ஓகேங்களா? லாக்டோஸ். இதுக்கு நடுவில் இன்னொரு டேர்ம் இருக்குது, அது என்னென்னா பைருவீட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பைருவீட்டுன்னு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து உங்களுக்கு வந்து லாக்டோஸாக மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த லாக்டேட் ஆகிறதுங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த பிளட்டு லாக்டேட் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மசில்லாம் பேர்ன் ஆகிற மாதிரி சென்சேஷன் வந்து வரும். ஃபெட்டிக்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோறு உரல் சோர்வுங்கிறது வந்து அந்த இடத்துல தான் கிக்கின் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லாக்டேட்டுங்கிறது வந்து கெட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ குளுக்கோஸ் கன்வர்ஷன் ப்ராசஸில் வந்து குளுக்கோஸ் வந்து பைருவேட்டாக மாறுது, பைருவேட் வந்து லாக்டேட்டாக மாறுது. ஓகேங்களா? ஸோ இந்த லாக்டேட்டாக மாறுறதுங்கிறது வந்து ஒரு பை ப்ராடக்ட் தானே தவிர அது வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இந்த லாக்டேட்டையுமே மசில் வந்து ப்ராசஸ் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் 4ல் ப்ரிடாமினெண்ட்டாக என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட்டு வந்து லாக்டேட் ஆகிடுச்சு இல்லையா, இந்த லாக்டேட்டான பிளட் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஆர்கன்ஸு, உங்களோட லிவரு, உங்களுக்கு ஹார்ட்டு, இந்த மாதிரியான ப்ரைமரி ஆர்கன்ஸ்லாம் வந்து பிளட் ஸ்ட்ரீம்லேயும் இருக்கும், இந்த ஆர்கன்ஸ்லேயும் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெக்கவர் ஆகிறப்ப, ஓகே அந்த ஸ்டேஜை தாண்டி கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் ரேட் ரெடியூஸ் ஆகிறப்ப இந்த லாக்டேட் வந்து திருப்பி உங்களுக்கு வந்து பைருவேட்டாக மாறி எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சைக்கிள். ஓகேங்களா? மெட்டபாலிக் சைக்கிள் இது வந்து. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் பாடியை இந்த மாதிரி ஒரு லாக்டேட்டும் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நார்மலாக்கிறதுக்கு பழக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் இந்த மாதிரி ஹை ஹார்ட் ரேட் ஜோன்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபெட்டிக் இல்லாமல் ரொம்ப தூரத்துக்கு இல்லை ரொம்ப ஸ்பீடாகவோ வாட் எவர் உங்கள் கோல்ஸ் என்னவா இருக்குமோ அதுக்கு வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான விஷயம் அந்த லாக்டேட்டை பொறுத்த வரைக்கும். இப்போது இதுக்கு அடுத்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஜோன் 5, அது VO2 மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெட் லைன் சொல்லுவாங்க, மேக்ஸ் ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எப்படின்னா 90 to 100% ஆஃப் யுவர் ஹார்ட் ரேட். சில சமயம் 105%லாம் கூட போவாங்கன்னு வைங்களேன் ஒரு சில அத்லீட்ஸ்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஃபியூ செகண்ட்ஸ் தான் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும், உங்களால் மூச்சே விட முடியாது. ஓகேங்களா? பேசுகிறதுலாம் வாய்ப்பே இல்லை அந்த ஜோனில், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பியூர்லி அனரோபிக்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து பண்ண முடியும், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தான் உங்களால் வந்து இது வந்து பண்ண முடியும். ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து zone 5 மக்களே. ஸோ இப்போ நம்ம இந்த 5 ஜோன் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த ஜோன் வச்சு நம்ம எப்படி வந்து சேஃபாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 80-20 ரூல் வந்து இருக்குது மக்களே. 80-20 ரூல் அப்படின்னா என்ன, உங்கள் ஒர்க் அவுட் டியூரேஷன் இல்லை வால்யூம் என்னவாக வேணாலும் இருக்கலாம், அதில் 80% வந்து முடிஞ்ச வரைக்கும் லோவாக வந்து வச்சுக்கோங்க, முடிஞ்சால் zone 2ல் வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? மீதி 20% வந்து நீங்கள் அதர் ஜோன்ஸில் வந்து ட்விக் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிண்டரு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ரன்னிங் ரேஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, மேரத்தான் வந்து ரொம்ப தூரத்துக்கு ஓடணும், இதே 100 மீட்டர் ரேஸஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஓடணும். 100 மீட்டர் ஓடுறவங்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ரிண்ட் வந்து பயங்கரமாக இருக்கணும், அதாவது ரொம்ப ஷார்ட் டேர்மில் பயங்கர எனர்ஜி பர்ஸ்ட் வந்து இருக்கணும் இல்லையா, அவங்க ரெக்குயர்மெண்ட் வேறு. அதே மாதிரி தான் சைக்கிளிங்லேயும் ரேசிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரேசிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லைனில் லீட் ரேசர்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரிண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது வந்து இந்த ஷார்ட் ஸ்பைக். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம்னு சொல்ல முடியாது, இந்த 80-20 ரூலில் அந்த 20%ல் வந்து அவங்க இந்த ஷார்ட் ஸ்பைக் வந்து கொடுக்குற மாதிரி zone 5ல் வந்து தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து பண்ணுவாங்க. அதே வந்து இப்போ நீங்கள் லாங் ரைட்ஸ் போகிறவங்களும் இருப்பாங்களே, 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் அல்ல அல்ட்ரா டிஸ்டன்ஸ்லாம் போவாங்க, 1000, 1500, 2000லாம். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்டியூரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ் யூஷுவல் 80% zone 2ல் பண்ணிவிட்டு மீதி 20% வந்து zone 3 இல்லை அப்பப்போ zone 4 வந்து போவாங்க. zone 5 எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்து அவங்க போக மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படாது பெருசாக. ஓகேங்களா? பட் அப்பப்போ இன்க்ளூட் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து உங்களோட கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஒர்க் அவுட்ஸை வந்து நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். அல்டிமேட்லி 80% zone 2ல் பண்ணுங்கள், மீதி 20% உங்கள் கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி மீதி ஜோன்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்வீக் இன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போது ஜோன்ஸ் பற்றி தெரிஞ்சிருச்சு. இப்போது ஹார்ட் வந்து எந்த அளவுக்கு வல்னரபிள், நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா ஹார்ட் நல்லா இருக்குங்கிற அர்த்தம் கிடையாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற மிஸ்ஸிங் ஃபேக்டர் என்னென்னா, இப்போது இந்த ஜோன்ஸை எப்படி பிரிக்கிறது? ஓகேங்களா? 50 to 60%, 60 to 70, 70, 80 இதெல்லாம் வந்து ஓகே. அப்போது ஒரு நம்பர் தெரிஞ்சால் தானே அந்த 50K வர முடியும். அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வந்து தெரியும். இதில் வந்து எப்படின்னா இந்த ஹார்ட் ரேட்டை வந்து மல்டிபிள் மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்னு ஒன்று இருக்குது, ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு சில கேட்டகரிஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க அட்வான்ஸாக போக. ஸோ இப்போது மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜென்ரலான ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலா பேஸ்டு மெத்தட்ஸ் இருக்குது மக்களே. ஒன்று வந்து என்னென்னா ஃபாக்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தட். அதாவது 220 மைனஸ் உங்கள் ஏஜ். இப்போது நீங்கள் 30 வயசுன்னு வைங்களேன், 220 - 30 எவ்வளவு? உங்களுக்கு வந்து 190 வரும் இல்லையா? ஸோ 190 தான் உங்களோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். ஓகேங்களா? ஸோ இந்த 190ல் 50 to 60% எவ்வளவு? அது zone 1. ஓகேங்களா? 60 to 70% எவ்வளோ? அது உங்களோட zone 2. இந்த மாதிரி 220 மைனஸ் உங்கள் ஏஜ் போட்டிங்கன்னா வர்றதை வந்து நீங்கள் இந்த zone 1, zone 2, zone 3, zone 4, zone 5 பிரிச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் வந்து நீங்கள் 80-20 ரூல் அப்ளை பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பேசிக் மெத்தட். ஃபார்முலாலே அடுத்தது வந்து என்னென்னா வந்து நல்ல பேருங்க, இது வரைக்கும் வந்துச்சு, இங்கே வர மாட்டேங்குது, ஏதோ டண்டனாகான்னு வரும், கீழே வந்து பின் பண்ணுறேன், கரெக்டாக தெரியல, மன்னிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன அப்படின்னா 208ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 208 -0.8 இன்ட்டு உங்கள் ஹார்ட் ரேட்டுன்னு நினைக்கிறேன். அதுவும் கீழே போடுறேன், தப்பாக சொல்ல விரும்பலை. ஓகேங்களா? மறந்துட்டேன் மக்களே, மன்னிச்சுங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து இன்னுமுமே வந்து அக்யூரேட்டான மெத்தட். ஏன்னா வந்து மெட்டானாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க மக்களே. பொதுவாக வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டட், ஃபிட்னஸ் ரிலேட்டட் இதெல்லாம் வந்து பொதுவாகவே ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அனாலிசிஸ் பண்ணுறாங்க இல்லையா, இல்லை மெட்டானாலிசிஸ்ன்னு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. என்னென்னா இந்த பர்டிகுலர் நான் சொன்ன இந்த செகண்ட் டக்கானா சரி, மறுபடியும் நான் கீழே போகிறேன் மக்கள். அந்த மெத்தடில் வந்து மெட்டானாலிசிஸ் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா அரௌண்டு 530+ ஸ்டடீஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. 15,000+ பீப்புளை வச்சு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் லேபில் உங்களுக்கு பல இன்டோர் அண்ட் அவுட்டோர் டெஸ்ட்லாம் பண்ணி டிரைவ் பண்ண ஒரு வேல்யூ. ஸோ ரிலேட்டிவ்லி அது வந்து இன்னமுமே ப்ரிசைஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஸோ இது எக்ஸாக்டாக நீங்கள் வந்து இந்த zone 1, zone 2 பிரிச்சிட்டிங்கன்னா அது அக்யூரேட்டாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு 10 BPM வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துக்கோங்களேன், ஒரு எரருக்கு வந்து கொடுத்துக்கோங்களேன். ஸோ இப்படி தான் வச்சு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பேஸான ஒரு வேல்யூ. ஆனால் இதை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டை ஸ்ட்ரக்சரிங் பண்ணலாமே தவிர இது வந்து அக்யூரேட் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு அக்யூரேட்டாக உங்களோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்லாம் தெரியணும் அப்படின்னா
ஒரு பேசிக்கான ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் வந்து வாங்கிக்கோங்க மக்களே. ஸோ எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட மெடிக்கல் செக், அது நீங்கள் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்டான நியூமரிக்கல் ஃபார்முலா பேஸ்டு ஹார்ட் ரேட் வேணாம், ப்ரிசைஸாக என் பாடிக்கு என்ன இருக்கோ எனக்கு அதுதான் தேவை அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஃபிட்னஸ் ட்ராக்கர். அது ரொம்ப சீப்பான இந்த 2000 3000 இருக்கிற பயங்கர என்ன சொல்கிறது ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச்லாம் வாங்காதீங்க. அதெல்லாம் பேர் தான் ஸ்மார்ட் வாட்ச்சு. பட் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ரேட்லாம் மெஷர் பண்ணுற அளவுக்குலாம் அதில் வந்து ஒத்துருக்காது. ஓகேங்களா. உங்களுக்கு அவ்வளோதான் பட்ஜெட் இருக்குன்னா நீங்கள் பேசிக்காக ஒரு ஹார்ட் ரேட் மட்டும் மெஷர் பண்ணுற மாதிரியான ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸோடு இருக்கிற ஃபிட்னஸ் ட்ராக்கர் போட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம அல்டிமேட் கோல் வந்து மீதி ஃபீச்சர் கிடையாது, நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து இது பண்ணுறது தான். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸு இல்லை நான் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு ஸ்போர்ட்ஸ் வாட்சஸ்ஸு ஸ்மார்ட் வாட்ச்லாம் வந்து ஆப்டிக்கல் பேஸ் மக்களே. ஸோ அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய டிபேட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் வைங்களேன். ஆனால் பெஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி என்னோடய ஹார்ட் ரேட் மானிட்டர் நான் காட்டியிருக்கிறேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் பேஸ்டு எலக்ட்ரோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டோட அக்யூரசி வந்து வரும். பட் ஸ்டில் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேர் எக்யூப்மெண்ட்டு அண்டு நிறையா வேரியபிள்ஸை வந்து அது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பக்காவாக மெஷர் பண்ணும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஸோ இதையுமே ஒரு பேஸ் லைனாக தான் நீங்கள் வச்சுக்கணுமே தவிர இது வந்து அக்யூரேட் வந்து கிடையாது. இதுக்கும் வந்து ஒரு சான்சஸ் ஆஃப் ஒரு +or-5 BPMs வந்து நீங்கள் எரருக்கான அந்த ஸ்கோப் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் அவுட் இல்லை எக்ஸசைஸ் வந்து ஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிங்க. சரிங்களா. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வாங்கிட்டீங்க, நீங்கள் அதில் வந்து வியர் பண்ணுறீங்க. இதில் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்போர்ட்ஸ் வாட்சை வந்து நைட்டுமே வந்து வியர் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து என்னோடய ரெஸ்டிங் ஹார்ட் ரேட், தூங்குறப்ப ஸ்லீப் ஹார்ட் ரேட், இது எல்லாத்தையுமே இவால்வேட் பண்ணி எந்தளவுக்கு எனக்கு ஃபெட்டிகாக இருக்கிறேன், இன்றைக்கி எந்தளவுக்கு நான் பண்ணணும், ஓகேங்களா, எந்தளவுக்கு இன்டென்ஸாக பண்ணணும், எந்தளவுக்கு நான் ரெக்கவர் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லிடும். இதெல்லாம் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட், ரொம்ப அட்வான்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்தளவுக்கு இது வந்து தேவைப்படாது இனிஷியல் ஸ்டேஜில். பட் இருக்குது அப்படின்னா லக்ஸுரி தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் மக்களே ஜோன்ஸ் அண்டு உங்களுக்கு வந்து பேசிக் ஹார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அண்டு என்ன மாதிரியான டிவைசஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஷார்ட் வீடியோன்னு வைங்களேன். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இது எப்படி வந்து ரெட் ஃப்ளாக்ஸ், அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஒர்க் அவுட்னால தான் உங்களுக்கு இப்படிலாம் வருதா, இல்லை உண்மையாகவே உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட், கீப் மூவிங், என்ஜாய், பை.